மக்களே செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து செஞ்சுருக்கேன். வழங்குறது யாருன்னா நம்மளுடைய தமிழக அரசு தான். கோயம்புத்தூர் மாநகர சேர்ந்து பொது சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். சரிங்களா? நல்ல ஊதியம் இருக்குது. மாதம் 14,000 18,000 15,000 அப்படின்ற மாதிரி ஊதியத்திலோட தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. இதோட அறிவிப்பை பற்றி தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு ஒரு பூஸ்ட்டாக மோட்டிவேஷனாக இருக்குது. சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் மாநகராட்சி தான் பொது சுகாதார பிரிவின் கீழ் வந்து செயல்படுற 32 புகழ் சுகாதார மருத்துவ நிலையங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க இப்போதைக்கு வேலைக்கு ஆட்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன ரோலுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அர்பன் ஹெல்த் நர்ஸ், அப்புறம் ஸ்டாஃப் நர்ஸ், லேப் டெக்னீஷியன், மைக்ரோபயாலஜிஸ்ட், ஃபார்மசிஸ்ட், மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு 5 ரோலுக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அர்பன் ஹெல்த் நர்ஸ் அப்படின்றது, அதாவது நகர சுகாதார செவிலியர்கள் அப்படின்ற ஒரு ரோலுக்கு பணிக்கு 25 பேரை எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு பதவிக்கு 25 பேரை எடுக்கிறாங்க. வயது வந்து 40 வயதுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு மாதம் ஊதியம் வந்து ஒப்பந்த கால அடிப்படையில் உங்களுக்கு வந்து மாதம் வந்து 14,000 கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்னப்போ படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நர்சிங் படிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்ஸிலரி நர்ஸ் மிட்வைஃப் கோர்ஸ் 2 வருஷம் படிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டிப்ளமோ நீங்கள் ஜென்ரல் நர்சிங் DGNM படிச்சிருந்தாலும் ஓகே தான், இல்லை BSc நர்சிங் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த போஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, செவிலியர் பணியாளர்கள் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு 2 பேரை எடுக்கிறாங்க. 35 வயசுக்குள்ளே இருக்கணும், குறைஞ்சது 18,000 சம்பளத்தோடு தான் உங்களுக்கு எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் படிச்சிருக்கணும், BSc நர்சிங் படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்த ஒரு போஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபார்மசிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு, அதாவது மருந்து தயாரர்கள் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 2 பேரை எடுக்கிறாங்க. 35 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 15,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், டிப்ளமோ இன் ஃபார்மசி படிச்சிருக்கணும், பிஃபார்ம் படிச்சிருக்கணும், இல்லைனா பிஃபார்ம் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மைக்ரோபயாலஜிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோல். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து 3 பேரை எடுக்கிறாங்க. 35 வயசுக்குள்ளே இருக்கணும். மாத வருமானம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 40,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 40,000 யாருக்குடா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, MBBS படித்தவங்களுக்கு, PG டிகிரியோட படிச்சிருந்துருக்கீங்க அப்படின்னா கூட ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. MSc மெடிக்கல் மைக்ரோபயாலஜி படித்தவங்களுக்கு 25,000 ஒப்பந்த கால அடிப்படையில் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அது போக அப்படின்னு சொல்லி இன்னொரு ரோல் என்ன அப்படின்னா, லேப் டெக்னீஷியன் ரோலுக்கு 3 பேரை எடுக்கிறோம். 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு 13,000 கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. DMLT, அதுக்கு வந்து படிச்சிருக்க படிப்பு வந்து DMLT 2 வருட படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? கடைசி ரோல் என்ன அப்படின்னா, பல்நோக்கு மருத்துவ பணியாளர் அப்படின்ற ஒரு ரோல் வந்து மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து 3 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. 35 வயசுக்குள்ளே இருக்கணும். இப்போ 8,500 கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8th பாஸ் பண்ணியிருந்திருக்கணும் நீங்கள் அப்படின்ற மட்டும்தான் உங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு. சரிங்களா? ஸோ நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் DMLT படிச்சிருந்தாலும் சரி, MSc படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கான தக்க ஒரு வேலை வாய்ப்பு தாங்க இது. சரிங்களா? ஸோ இவங்க நிபந்தனைகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சேர்ந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன அனுப்பணும் அப்படின்னா, விண்ணப்பத்தில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டியிருக்க வேண்டும், முழுமையான முகவரி இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கீழே இங்கே ஒரு அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிக்கா? இதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களோட பேர், உங்களுடைய பதவி பேர், தந்தையர் பேர், கணவர் பேர், பிறந்த தேதி, SLC மார்க் ஷீட் நம்பர், HSC மார்க் ஷீட் நம்பர், ஆதார் எண், சாதி சான்றிதழ், ஃபோன் நம்பரு, முன் அனுபவம் ஏதாவது இருந்தால் அதை, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, நிரந்தர முகவரி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோவும் இங்கே ஃபில் பண்ணிட்டு அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புவீங்க. சரிங்களா மக்களே? ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.